ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி கையில் வண்டியோட நம்பர் பிளேட் வச்சு கொண்டிருக்காருல, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் ஒரு படித்த பட்டதாரி, ஆனால் பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. பெரிய ஆர்டரு. அதுக்குள்ள எவனோ எங்கேருந்து எடுத்துட்டோம். இது மட்டும் எவனும் எடுக்கவே மாட்டான். ப்ரோ இங்கே தான் ஒரு மாதிரி பாட்டுங்க. எவ்வளோப்பா ஆச்சு? 1 செகண்ட் சார். ம் சார் 83 காட்டுது. 100 போட்டிருக்கேன். என்னப்பா வழக்கமாக எல்லாரும் ஜாஸ்தியாக கேட்பாங்க, நீ மட்டும் எதுவும் கேட்காம இருக்க? சார் நமக்கு அதிகமாக கேட்டு பழக்கல சார். சேம. தேங்க்யூ சார். பாய். இதிலிருந்தே தெரிஞ்சிருக்குமே சார் எவ்வளோ நல்லவர்னு. டேய் அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கான் பாரு. டேய் தம்பி, கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இங்கே ஒரு கார் வாஷ் இருக்கு பாரு. ஆமாம், கார் வாஷ் தான். இங்கே வா. வா வா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இவன் வேற. நிறுத்து. ஏப்பா இங்கே தான் நிற்கிறேன், 100 மீட்டர் தள்ளி போய்கிட்டு இருக்கேன். சாரி சார், கூகுள் மேப் லொக்கேஷன் அங்கே தான் சார் காமிச்சது. வரவெல்லாம் இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சீக்கிரம் வண்டி எடு. ஓகே சார். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, எடு. சார் ஓடிபி. ஐயோ இந்த ஓடிபி கர்மம் வேற. 2302. எடு. ஓகே சார். சார் இந்த ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன் இருக்கிற 4 முடி கொட்டிட்டு போகிறதுக்கா? ஏப்பா வைப்பா, டைம் ஆகுது, சீக்கிரம் வண்டி எடுப்பா. சார் அங்கே போலீஸ் இருப்பாங்க சார். அட போலீஸ் வந்தால் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு பயப்படுற? முதல்ல வண்டி எடு. சார் நீங்கள் என்ன மாட்டி விட்டுறீங்க போல. சரி வாங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது, சீக்கிரமா போகலாம் சார். சாரு பைக் டாக்ஸி மட்டும் இல்லை, ஃபுட் டெலிவரி, அந்த டெலிவரி, இந்த டெலிவரின்னு எல்லா டெலிவரியும் பார்ப்பார். இப்படி டிகிரி முடிச்சுட்டு பர்மனெண்ட்டாக சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு போகாமல் ஏன் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறாருன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோவோட லவ் தாங்க அதுக்கு காரணம். வாங்க டீட்டெயிலாக உங்களுக்கு கதையை சொல்கிறேன். ஐயோ காவியா, நான் இதோ ஒர்க் முடிச்சுட்டு ஒரு டீ கல்ல டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் இப்போ தான் உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீயே பண்ணிட்ட. சரி, நான் கிளம்பி வரலான்னு இருக்கேன். எங்கே? எங்கேயா? இனிமேல் உன் கூட தான். இனிமேலும் என்னால இங்க பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நாங்க வரவா வேணாமா? உங்கள் அப்பா என்ன சொன்னார்? அவர் என்ன வேணா சொல்லட்டும். நான் இப்போ உன்கிட்ட ஒன்று கேட்டேன்ல, அதுக்கு என்ன பதில்? இப்படி ஒரு கேள்வியே நீ என்னை கேட்டுறக்கூடாது. நீ எப்போ வேணால் கிளம்பிங்க வரலாம். டேய், வர எங்க அப்பா ரொம்ப ஓவரா பண்றாருடா. அவர்கிட்ட நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. யாரையோ பொண்ணு பார்க்க வர சொல்றாரு. அதே மாதிரி தான் நேத்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. புடிச்ச லெஃப்ட் அண்ட் ரைட்னு வாங்கி விட்டேன். ஏப்பா இப்படி பண்றீங்கன்னு எங்க அப்பா கிட்ட கேட்டா அவர் கூலா என்ன பார்த்து என்ன சொன்னாரு தெரியுமா? அது கேட்டதும் எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆயிடுச்சு தெரியுமா? இரு, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, உன் மோகன் தோத்துட்டான், நான் சொல்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒன்று மிரட்டியிருப்பார். நீ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் மோகன் சொன்ன மாதிரி அவன் காதல்லையும் ஜெயிச்சிட்டான், வேலையிலையும் ஜெயிச்சிட்டான், என்னை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு வளர்ந்துட்டான் அப்படின்னு நீ சொல்லியிருப்ப. எனக்கு என் மோகன் தான் வேணும்னு சொல்லியிருப்ப. அவ்வளோதானே, சிம்பிள் மேட்ரு இது. நீ சொன்னதுல பாதி கரெக்ட். ஆனா எங்க அப்பா இன்னொரு விஷயமும் சொன்னாரு. என்னது? அது இப்படியே நடக்க போறது இல்ல, அந்த விஷயத்தை விட்டு தள்ளு. நான் எப்படியாச்சும் ஒரு 2 நாள்ல சென்னை வந்துடுறேன். ஆமா, நீ உன் ஃப்ரெண்டு சேது வீட்டில் தானே தங்கியிருக்க? நான் வந்தா ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அது ஓகே தான். இப்போ 2 டேஸில் எப்படிடி? நம்ம இதுக்கு முன்னாடி கணக்கு போட்ட வரைக்கும் ஒரு 2 வருஷம் தேவையில்ல. உங்கள் அப்பா சொன்னது 2 வருஷமாக இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஆனால் 2 நாளில் உனக்காக நான் 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ண மாட்டேன்னா என்ன? என்னால இங்க இருக்க முடியலன்னு தான் நான் சொல்றேன். நீ உடனே உன் கம்பெனில எனக்கு ஒரு ஜாப் ரெடி பண்ணு.
6 மாசம் நீயும் நானும் ஒண்ணா ஒர்க் பண்ணா நம்ம கோல் அச்சீவ் பண்ணிடலாம். அச்சீவ் பண்ணிட்டு எங்க அப்பா முன்னாடி கெத்தா போய் நிக்கலாம். என்ன சொல்ற? ஆ ஆ ஆ சூப்பரான விஷயந்தான். ஆனால் தானா நல்லா இழுக்காத. சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி உன் கம்பெனில ஒரு ஜாப் ரெடி பண்ணு. இன்னும் உனக்கு 2 நாள் தான் இருக்கு. சீக்கிரம். 2 நாள்லாம் வேணாண்டி, ஒரு 1 வீக் டைம் எடுத்துட்டு வா. வேலை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் 1 வீக் டைம் வேணாமா? சரி, 1 வீக் தானே உனக்கு டைம் வேணும். நெக்ஸ்ட் சண்டே நான் சென்னையில இருப்பேன். சரியா? லவ் யூ. லவ் யூ. வச்சிடுறேன். இவனுக்கு எப்பயெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போ அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு இளிச்சவன் இருக்கான். அது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். ஹலோ ஃபேன்ஸ், நான் தான் உங்க செலிபிரிட்டி சேது ராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்கன்னு தெரியும். போன வாரம் நான் உங்களுக்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் சாப்பிட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க. அது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. நான் எப்படி உங்களுக்காக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் எனக்காக இருக்கீங்க. அதனால உங்களுக்காக இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன தெரியுமா? நம்மளோட மனசு ஒருவேளை கரையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வெளுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நம்ம போட்டிருக்கிற சட்டை எவ்வளோ கரையா இருந்தாலும் அதை வெளுக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுமா? அதுக்கு தான் நான் உங்களுக்காக ஒரு சூப்பர் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன், ரீகல் பிரைட் வாஷ். இதை வச்சு எவ்வளோ பெரிய கரையா இருந்தாலும் சூப்பராக வெளுக்கலாம். நம்மளோட இந்த ரீகல் பிரைட் வாஷ் பவுடர் வாங்கினீன்னு வச்சுக்கோங்க, நமக்காகவே ஸ்பெஷல் ஆஃபரா சூப்பரான ரீகல் டிடர்ஜென்ட் துணி துவைக்கிற சோப்பு ஃப்ரீயா தராங்க. இந்த ப்ராடக்டை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். இதை விட ஈஸியா வாங்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் என்னை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு லிங்கை சென்ட் பண்றேன். ஓகேவா? இன்னைக்கான நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட்டான நீ சொல்லு நான் செய்யறேன். இதுல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபேன்ஸோட கமெண்ட்ஸை படிச்சு பார்த்துட்டு அதுல இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு காட்டுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கமெண்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னன்னு பாத்துருவோமா? உங்களுக்காக ரீல்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? டேய் சேது, டேய் எங்கடா இருக்க? இங்கே இருக்கியா? ஃபேன்ஸ், இவர்தான் என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் மோகன். நம்ம ரீல்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் மச்சான், ஒரு 2 மினிட்ஸ் பேசணும் மச்சான். 10 செகண்ட் லேட்டா அப்லோட் பண்ணாலே என் ஃபேன்ஸ்லாம் ஏங்கி போயிடுவாங்க. நீ வெயிட் பண்ணு, அப்புறமேட்டு பேசுவோம். டேய் மச்சான். ஃபேன்ஸ், நட்பு கொண்டுனா நம்ம தான் துடிக்கணும், எரிமலையே வெடிக்கணும், நெருப்பா பறக்கணும். கொஞ்ச நேரம் பறந்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா சொல்லு மச்சான், என் ரசிக குஞ்சல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸ்க்காக. அது அது இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்குலாம் டைம் இல்ல, டக்குன்னு சொல்லு. காவியா. காவியாக்கு என்ன, அவங்க அப்பா மறுபடியும் மாப்பிளை பார்த்துட்டு இருக்காராமா? ஐயோ மச்சான், அவ சண்டை போட்டாலாம் வீட்டில், என்னை பார்க்கறதுக்காக வரலாம். மிஸ்டர் மோகன், எப்போ ரூமை வெக்கேட் பண்றீங்க? டேய் என்னடா என்ன நொன்னடா, அவங்க வந்தானா மொத்தமா முடிஞ்சு. நீ டாக்ஸி ஓட்டுற தெரிஞ்சிடும், ஃபுட் டெலிவரி பண்ற தெரிஞ்சிடும். அதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய ஐடி கம்பெனில மாசம் 40,000க்கு வேலை பார்க்கறன்னு ஒரு புருடா விட்டு வச்சிருக்கு தெரியுமா? சொல்லும் போதே சொன்னேன் சொல்லாதரான்னு, கேட்டையா? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல மேக்சிமம் ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணிடலாம். அதனால அவளை அங்கேயே இருக்க சொல். மச்சான், இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. உண்மையும் சொல்ல முடியாம பொய்யா அவகிட்ட நடிக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என் வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் மச்சான் என் வாழ்க்கையே பார்த்துருச்சு. இந்த டைம் டிராவல் மாதிரி அந்த ஒரு நாள் திருப்பி கிடைச்சா எல்லாத்தையும் மாத்திடுவேன்டா. ஆனா என்ன பண்ண போறேன்னே தெரியலடா. அவன் மட்டும் இங்க வந்து என் நிலைமையும் நான் அவகிட்ட போய் சொன்னது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போச்சு, என்னை விட்டு போயிடுவாடா. இப்போ இங்கே அடுத்த சண்டே வரேன்றா, என் கூட தங்க போறேன்றா. இன்னும் 6 மாசத்துல நாங்கள் வேலை செஞ்சு எங்கள் ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணி அவங்க அப்பா முன்னாடி கெத்தா நிற்கணும் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாடா. அவன் நம்பிக்கை நான் எப்படா காப்பாற்ற போகிறேன்? எனக்கு புரியுது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு 6 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கலாம். சொல்கிறா, என்ன ஐடியா? சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி காவியாவுக்கு ஒரு வேலை வாங்கணும். அவளோட ரெஸ்யூமை எனக்கு மெயில் பண்ண சொல்லு. மஜா, காவியாக்கு வேலை வாங்குறது பெரிய விஷயம் இல்லடா. அவகிட்ட எல்லா சர்டிஃபிகேட் இருக்கு, எல்லா டாக்குமெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லை மச்சான், முன்னாடி வேலைக்கு போயிருந்தா இன்னத்துக்கு ஒரு மேனேஜர் லெவலுக்கு வந்திருப்பாடா. அவகிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கு. அவங்க அப்பா தான் ஏதோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி பண்ணிட்டான். அதனால அது பிரச்சனை இல்லை. உங்க அப்பா உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கேன், எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. இதை பத்தி நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். டேய்,
கலாய்க்கிறது நிறுத்துறியா? அவளுக்கு வேலை வாங்குறது பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆ மச்சான், ம் அந்த ஐடியா அதை நம்பி தான் 2 உயிர் இருக்கு. 2 உயிரா? ஓ, நீ ஒன்று அவ ஒன்று. நல்ல வேலை. நீ அடிக்கடி கோயம்புத்தூர் போகும்போது ஏதாவது கசமுசா பண்ணியிருந்தீன்னா 3 உயிர்னு சொல்லி என்னை மிரட்டியிருப்பேன். தப்பிச்சேன். மச்சான், நான் ஒன்று மிரட்டுவேனா? பண்ணக்கூடிய ஆள் தான். சரி மச்சான், ம் இந்த பீர் காலி ஆகிறதுக்குள்ள அந்த ஐடியாவை கொடுத்துறேன். ஏன் காலியானா என்ன? இன்னொன்று வாங்கி தர மாட்டியா? இத்தனை வருஷ பழக்கத்தில் இப்போ தான் செகண்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்க. இத்தனை நாளாக நான் தான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆ இல்லை, காலி ஆச்சுன்னா மட்டும் ஆயிடுவல்ல, அதான் சொன்னேன். கரெக்டு தான். போய் காவியா உடனே கூட்டு வா. டேய், அவளே சண்டே தான் வரேன்றா, நீ உடனே கூட்டு வான்ற. ஏதோ சொல்கிறீங்கள போகிறேன். வரட்டும், சண்டேவும் வரட்டும், காவியாவும் வரட்டும், பார்த்துப்போம். ஐடியா வட்டு நீ குடி. ஹாய். சீக்கிரம் வா. ஆ, ம். இதை ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறியா? பார்த்துக்கோ. உட்கார்ட்டா? போலாமா? ஆ, போலாம். ம். வாங்க மேடம், உள்ளே போங்க. மச்சான், நீ சொன்ன மாதிரி அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன்டா. இப்போ என்ன பண்ண சொல்லு. 1 வீக்குள்ள அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னியே, வாங்கி கொடுத்துட்டியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாவது ரெடி பண்ணுருவேன். ஆமாம், இவர் பெரிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு, உடனே வேலை வாங்கி தந்துடுவேன். ஹலோ. மச்சான், ஒரு ஜாப்காக சொல்லியிருந்தேன்ல, அப்படியா? தேங்க்ஸ்ரா. ஓகே மச்சான், சக்ஸஸ். அப்படின்னா ஓகே. அடுத்தது? அவளுக்கு வீடெல்லாம் சுற்றி காமிச்சியா? குடிக்க தண்ணி கொடுத்தியா? டேய், தண்ணி கொடுக்குறதுலாம் இப்போ ரொம்ப முக்கியமா? ஐடியா சொல்கிறா. இல்லைடா, அதுவும் முக்கியம்தான். அது நம்ம தமிழ் பண்பாடு. டேய், அப்புறம் என் வாயில் ஏதாச்சும் அசிங்கமாக வந்துடும், பார்த்துக்கோ. போய் கேட்டு வா. கேட்டு தொலைக்கிறேன். இந்தா. ஆமா, உங்க 2 பேருக்கும் இவ்ளோ பெரிய வீடா? அது ஆமாம், நம்ம செலிபிரிட்டி இருக்காருல்ல, அவர் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கும் ஷூட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் சொல்லிட்டு எடுத்திருக்காரு. நான் அவர் கூட ஏதோ ஸ்டே பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரி, அவளுக்கு இவ்வளோ விஷயம் சொன்னியே, டீ காப்பி கொடுத்தியா? இல்லை, தண்ணி தான் கொடுத்தேன். நாங்கள் வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டோம். வீட்டை சுற்றி காமிச்சேன், அதுக்கப்புறம் தான் ஒன்று கேட்டா. சரி, உங்க கம்பெனில எனக்கு வேலை வாங்கிட்டியா? சீக்கிரம் ஜாயின் பண்ணணும். நம்ம 2 பேரும் தங்குறதுக்கு வீடு பார்த்துட்டியா? அது என்ன கேட்டிருக்க போறா? எல்லாம் எனக்கு தெரியும். வேலை கிடச்சிருச்சு, அடுத்து எங்கே தங்க போகிறேன்னு கேட்டிருப்பா, அதானே? இதெல்லாம் மட்டும் கரெக்டாக சொல்லு, ஆனால் ஐடியா மட்டும் சொல்லாத. உன் பேச்சு கட்டி இப்போ அவளை வீட்டுக்கு வர நான் கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் சொல்கிறத
அப்படியே சொல். ஆகாட்டு கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்கோ. ம். அது அது வந்து டேய், நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுவுமே பேசாம இப்படி சைலண்டா இருக்க? இல்லைம்மா, உனக்கு ஒர்க்கு என்னோடய ஆஃபீஸில் ரெடி பண்ணல, என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உன்னோட ஆஃபீஸ் இல்லையா? நான் உன் ஆஃபீஸ் நினைச்சுதான் இங்க வந்தேன். அதை நீ போன்லயே சொல்லிருக்கலாம்ல. டேய், நீ சொன்ன மாதிரி அவகிட்ட சொன்னேன். முறைக்கிறாடா. டேய் மச்சான், அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுடா. அவளுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கே நல்லா தெரியும். புரியுதுடா, கூல். நான் சொல்கிறத அப்படியே சொல். ம். பாசிட்டிவாக தான் நடக்கும். பாசிட்டிவாக தான் நடக்கும். ம். ம். இல்லை காவியா, எங்கள் டிஎல்ஹெச்ஆர் எல்லார்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன். என் கம்பெனியில் சுத்தமாக வேகன்சியே இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு நோ வேகன்சின்ட்டாங்க. நமக்கு வேலை தானே முக்கியம். அதே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் ஒரு வேலை வாங்கியிருக்கேன். அப்படியா? சரி. அம்மா, வீடு எங்க பார்த்துருக்க? உன்னோட கம்பெனிக்கும் என்னோட கம்பெனிக்கும் சென்டரில் தானே இருக்கு. அப்படி இருந்தாதான் நம்ம போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன, அப்படி தானே பார்த்துருக்க? மச்சான், டேய், இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே அவகிட்ட சொல்கிறேன். எப்படியே? அப்படியே. இல்லை, ஒர்க் அவுட் ஆகும்ல? ம். ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும். இங்கே பாரு காவியா, நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரு வீட்டில் தங்க போகிறது கிடையாது. புரியலடா. நான் என் வீட்டை விட்டு வெளில வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கை உன் கூட தான். நீ மட்டும் ஒர்க் பண்ணா நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நானும் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வந்திருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்கு? இன்னும் 6 மாசம் தானடா. நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு வீடோ ஃப்ளாட்டோ வாங்க தானே போகிறோம். அப்படி வாங்கிட்டா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அங்கே தானே இருக்க போகிறோம். இப்போ இந்த 6 months நான் எங்கே இருப்பேன்? நீயே சொல்லு. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கேட்கலான் இருந்தேன். எனக்கும் சென்னையில் புது ஃப்ரெண்ட்ஸ் டீம்ஸ்லாம் கிடைப்பாங்கன்னு தான் நான் இங்கே வந்தேன். உன்கிட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாபாக பார்க்க சொன்னேன். ஐ திங்க் ஏதோ தப்பாக இருக்குடா. என்கிட்ட நீ ஏதாச்சும் பொய் சொல்கிறியா? ஹேய், என்ன பேசுகிற காவியா? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லைடா, என்ன வேணா இருக்கலாம். ஆனால் இந்த 2 வருஷம் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு தான்டா தெரியும். நான் உன் கூடவே இருக்கணும். வேலைக்கு போயிட்டு வந்த உனக்கு சமைச்சு போடணும். உன் பக்கத்துலேயே தூங்கணும். உன் மூச்சு காத்துல அது என் மேலே படணும். உன் முகத்துக்கு முன்னாடி என் முகம் வச்சு தூங்கணும். இப்படிலாம் நிறைய ஆசைப்பட்டேன்டா, சினிமாவில் வர மாதிரி. நீ என்னடானா சுத்தமாக சொதப்பி வச்சிருக்க. போடா. இப்போ இப்போ ஏய், எனக்கு எல்லாமே புரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே மூச்சு விடாமல் அவகிட்ட சொல்லுவியா? மச்சான், என் மூச்சு நிற்காமல் இருக்கணும்னா நான் எங்கே வேணால் எது வேணால் சொல்லுவேன். ஓகே, ஸ்டார்ட்.